தமிழ் அங்க இருக்கக்கூடிய பெரிய ஒரு போராட்டம் அதுதான் இங்கே பராசக்தி அப்படிங்கிற ஒரு படமாக உருவெடுத்திருக்கிறது. அதை பத்தி இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வராங்க சுதா. நான் சுதா கொங்காரான்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சாதியை பற்றி எனக்கு பிடிக்காது. அதனால சுதா கொங்காரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு குப்பை மாதிரி. சுதான் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். தமிழர்களுக்காக தமிழர்கள் எப்படி பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழர்களுடைய கேரக்டர் உலக கொண்டு வந்திருக்கு. அண்ணா அவர்களை கொண்டு வந்திருக்க, பெரியார் அவர்கள் மாதிரியான ஒரு பிம்பத்தை அங்க ஏற்படுத்த ட்ரை பண்ணிருக்கீங்க. அந்த பக்கமா கலைஞர் அவர்களுடைய அந்த பிம்பத்தை உருவாக்கி இருக்கீங்க. இவங்க எல்லாம் தமிழ் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர தெலுங்குன்னு சொல்லல. தெலுங்கு நீங்க அதை ரிலீஸ் பண்ணும்போது சுந்தர தெலுங்கு வாழ்க அப்படின்னு சொல்லி அங்க நீங்க எடிட் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா இங்க நீங்க என்ன செய்றீங்க? நடிக்கிறீங்க. 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறதுல தமிழ் வர்சஸ் விஜய், இல்லாட்டி தமிழ் வர்சஸ் சிவகார்த்திகேயன் வர்சஸ் விஜய் வர்சஸ் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி இந்த சண்டை நீண்டுகிட்டே இருக்கணும். அதுல நாம அரசியல் விளையாட்டை விளையாண்டு ஓட்டுகளை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சித்து விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இது ஒரு மாயாஜால உலகம். அதுக்காக தமிழ் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு போராட்டம் மிகுந்த ஒரு படத்தை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல. ஏன்னா தமிழனா இவ்வளவு கஷ்டப்பட்டு உயிர் நீத்த நாங்க அவ்வளவு என்ன இலக்காரமா போயிட்டோமா? நீங்க அங்க போய் தெலுங்கு வாழ்க்கை, இந்த பக்கமா மலையாளம் வாழ்க்கை, அந்த பக்கமா ஹிந்தி வாழ்க்கைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்ப தமிழர்கள் எப்பவுமே இழிச்சவாயனுங்க. நாங்க நடத்தின போராட்டத்தை கூட நீங்க என்ன செஞ்சிருவீங்க? தெலுங்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி போடுவீங்க. நாங்க அந்த படத்தை பார்க்கணும். கேட்டா 3 கோடி வியூஸ் வந்துருச்சுன்னு சொல்லி போட்டை வச்சு ரன் பண்ணி, இதெல்லாம் ஏகப்பட்ட சதி வேலைகள்.